சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் மேடம். ஸோ வாத்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. வாத்தி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ வரும், எவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வாத்தி படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளோ கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்கு, எவ்வளோ கோடி அவங்க எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அப்புறம் பகாசூரனுமே வந்திருக்கு, அந்த படத்தை பற்றியும் சில விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வாரிசு துணிவு, இந்த ரெண்டு படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டில் டோட்டலாக இதுவரை எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். ஸோ இதுக்கப்புறம் ஓடினா கூட அது பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணது, அதனால் இன்றைக்கே நம்ம ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டாக வச்சுப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களோட பிறந்த நாள் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஒரு கடைசியாக ஒரு 10 வருஷத்தில் பெரிய எமர்ஜ் ஆகி வந்த ஒரு நடிகர், பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர். ஸோ ஒரு டாப் 10 நடிகர்களில் உடனே குயிக்காக உள்ள வந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் செஞ்ச ஒரு 5 தரமான சம்பவம். ஸோ அவர் 5 படம் வந்து மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதில் டாப் 5 எது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததாக கவின் அவர்களோட டாடா படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து எல்லா படங்களுக்குமே ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ்லே சின்ன சின்ன படங்களுக்கு, பெரிய படங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன படங்களுக்கும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கோம். அதோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து டெய்லி வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆனால் அமிகோஸ் படம் ரிலீஸ் ஆகி நேற்றோட 7 நாள் ஆச்சு. 7 நாள் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 70 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அமிகோஸ் படத்தோட ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டல் கலெக்ஷன் 15 கோடி, வேர்ல்டு வைடு 17 கோடியே 40 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்தை வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து 32 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணாதான் அந்த பிரேக் இவனே பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்ததான் ரொமான்சம். ஸோ ரொமான்சம் மலையாள படம் டே 14 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மொத்தமாக 20 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 30 கோடி. ஸோ ஒரு நல்ல ஒரு வசூல் தான். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ ரன் பேபி ரன் படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 6 கோடி, வேர்ல்டு வைடு 8 கோடியே 14 லட்சம். ஸோ இந்த படம் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெரிய ஹிட் இல்லை அப்படின்னாலுமே தப்பிச்சிருச்சு, அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு 8.5 கோடியை வந்து வியாபாரம் பண்ணிச்சுன்னா இந்த பிரேக் ஈவென்ட் பண்ணும். ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கை காசு விட்டுட்டு போகாமல் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 கோடி. ஸோ அதுக்கு அடுத்ததாக டாடா படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 95 லட்சம், இந்தியா முழுக்க 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டாடா படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 10 கோடியே 35 லட்சம், இந்தியா முழுக்க 11 கோடியே 20 லட்சமும், ஓவர்சீஸில் 1 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8.5 கோடி. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல, முக்கியமாக தமிழ்நாட்டில். ஸோ வாரிசு படத்தோட டோட்டல் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 144 கோடியே 85 லட்சம். ஸோ வலைப்பேச்சு 146 அன்றைக்கே சொன்னார். நீங்கள் என்ன 144னா அவருக்கு ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்கலாம், நம்மளுக்கு வேறு ஒரு சோர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 13 கோடியே 50 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 28 கோடியே 50 லட்சமும், கர்நாடகாவில் 14 கோடியே 40 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 கோடியே 80 லட்சமும், ஓவர்சீஸில் 90 கோடியே 85 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ டோட்டலாக 306 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான், அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ வாத்தி, பகாசூரன்லாம் வந்துருச்சு. இனிமேல் அப்படியே ஓடினாலும் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் ஓடும். ஸோ இது பெரிய விஷயந்தான். ஸோ அதே மாதிரி துணிவு படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 124 கோடியே 50 லட்சமும், கேரளாவில் 5 கோடியும், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 60 லட்சமும், கர்நாடகாவில் 13 கோடியே 50 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 80 லட்சமும், ஓவர்சீஸில் 61 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 214 கோடி. வாரிசு பொறுத்தவரையும் 90 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில். துணிவு பார்த்திங்க அப்படின்னா 61 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு படத்தோட வெர்டிக்ட் என்ன ஓவர்சீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு வந்து ஹிட்டு, துணிவு வந்து பிளாக் பஸ்டர். என்னடா துணிவு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா வெறும் 14 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இதில்
ஓவர்சீஸில். ஸோ 14 கோடிக்கு வாங்கின அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத உங்களுக்கு கனெக்ட் பண்ணாலே இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது புரியுது. ஸோ வாரிசு 35 கோடி. ஸோ கம்பேர் பண்ணும்போது பிளாக் பஸ்டர் நம்ம துணிவு தான் சொல்ல முடியும் ஓவர்சீஸை பொறுத்த வரையும். ஸோ அதுக்கு அடுத்ததான் வாத்தி பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏல நேற்று நைட்டு வந்து ப்ரீமியர் போட்டிருக்காங்க. அந்த ப்ரீமியரோட கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய கலெக்ஷன் அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு வட சென்னை ஸோ $48K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது வாத்தி வந்து அதோட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் தனுஷ் அவர்களோட அந்த ப்ரீமியர் ஷோவில் அதிகமாக வந்த வசூல். ஸோ சார் அப்படிங்கிற தெலுங்கில் வந்து இந்த வாத்தி படத்துக்கு $38,000 அப்புறம் வாத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா $15,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 53,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாத்தி படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 19 கோடிக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானா 5,50,00,000 வந்து தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கர்நாடகாவில் 3 கோடி, கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 1.5 கோடி, அப்புறம் ஓவர்சீஸில் 6 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைட் தேட்டரிக்கல் பிஸ்னஸ் மட்டுமே 35 கோடிக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸு, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 25 கோடிக்கும், சேட்டலைட் ரைட்ஸு சன் டிவி வந்து 15 கோடிக்கும், இது மட்டுமே 40 கோடி. ஸோ தேட்டரிக்கல் பிஸ்னஸ் ஒரு 35 கோடி, மொத்தம் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே 75 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. இதில் பார்த்திங்க அப்படின்னா 25 கோடி டேபிள் ப்ராஃபிட்டு. ஸோ டேபிள் ப்ராஃபிட்டு இதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரொடியூசருக்கு ஒரு 25 கோடி ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் வந்து லாபம் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வியாபாரம் ஆச்சுன்னா பெரிய வெற்றி. ஸோ அதுக்கடுத்து தான் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வியாபாரம் செய்யப்படணும். ஆல்ரெடி வாத்திங்கிற படம் தெலுங்கில் சேர்னு ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து ஓவர்சீஸ்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, தெலுங்கு ஸ்டேட்ஸ்லேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து தான் கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் கேரளாவில் மட்டுமே 3 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓவர்சீஸில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 15 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணணும். ஏன்னா ஓவர்சீஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வாங்கி 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரணும்னா அது டபுள் மடங்காக வந்தால் மட்டும் போதாது, அதை விட கொஞ்சம் அதிகமாக வரணும். ஸோ அப்படி தான் துணிவும் வாரிசும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வாத்தியும் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் முதல் நாள் வசூல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்த வரையும் எவ்வளோ வந்து அதோட ப்ரெடிக்டை வச்சு நம்ம சொல்ல போனால் ஒரு 12லேருந்து ஒரு 13-14 கோடி வரையும் இந்த படம் வந்து வசூல் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி வரையும் 8லேருந்து 9 கோடி வரையும் வியாபாரம் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது, அதாவது கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத தெளிவாக நாளைக்கு வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாத்தி பகாசுரன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எந்த படத்தை போய் பார்த்தீங்க, எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வாத்தி படம் நம்ம பார்த்த அந்த ரிவ்யூ வரையும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரிஞ்சு ஃபெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைசியில் அந்த பாரதி கெட்டப்லாம் போட்டு வர்றது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே இவங்க எல்லோரும் ஓட்டுவானுங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம தேட்டரில் போய் பார்த்து அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சில படம் எனக்கு ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா அதே படம் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்காத படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வாத்தி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த வரையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்க போகிறீங்க அப்படின்னா புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அப்புறம் பகாசுரன். ஸோ பகாசுரன் ஒரு பக்கம் வந்து இவர் வந்து தேவையான ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம், பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் ரொம்ப பின்னோக்கி பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்களை யாரெல்லாம் வந்து பயமுறுத்துறாங்களோ, பெண்கள்கிட்ட யாரெல்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்களெலாம் நான் கேட்க மாட்டோம், பெண்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரில, நம்மளும் அந்த படம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் நானும் படம் பார்த்துருவேன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் சார். ஸோ அவரோட படங்களை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு 10 வருஷத்தில் பெரிய எமர்ஜ் ஆனார். அதுவும் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு.
இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முக்கியமான கதாநாயகர்களில் சிவகார்த்திகேயனும் இருக்கார். அதுக்கடுத்ததான் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட டாப் கிராசர் டாப் கிராசர் மூவிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை. 75 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. ஸோ இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் பெற்றிருக்கு. ஸோ வேலைக்காரன் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 52 கோடி. இந்த படம் வந்து பட்ஜெட் மட்டும் 35 கோடி. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மட்டுமே 25 கோடி இந்த படத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் தெரில, அவருக்கு அதுக்கப்புறம் பெரிய படங்கள்லாம் ஹிட் ஆகிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த படத்துக்கு அவரோட சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதுக்கடுத்து தான் ரெமோ. ஸோ இவரோட லைஃப்லேயே ஒரு பிக்கெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா ரெமோ தான். ஒரு 4 மணி ஷோ அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், தளபதி விஜய், தல அஜித் அப்படின்னு இந்த 4 பேருக்கு மட்டுமே உண்டான. எப்பயாவது சூர்யா அவர்களுக்கு போடுவாங்க, விக்ரம் அவர்களுக்கு போடுவாங்க. ஆனால் ரெமோவுக்கு 4 மணி ஷோ போட்டு 4 மணி ஷோ ஃபுல்லாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 33 கோடி. 77 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் படிச்சுங்க. ஸோ டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். எப்படி ஹிட் ஆச்சு, எப்படி ஓடிச்சுன்னு தெரியாத படங்கள் தான் டாக்டரு, டானு. ஸோ 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 101 கோடி மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு. ஸோ அதே மாதிரியே டான் பார்த்திங்க அப்படின்னா 25 கோடிக்கு சிவகார்த்திகேயனே எடுத்து அவரோட சம்பளமாக 25 கோடியாக எடுத்து லைக்காக்கு 50 கோடி கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 50 கோடியில் தயாரான இந்த படம் 113 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ தேட்டர்கள் அந்த பிஸ்னஸ் மட்டுமே 35 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்தது மாவீரன். அதில் கூட ஒரு பாட்டில் விட்டுருக்காங்க. அதுவும் கேட்டேன். எனக்கு எதுவும் பெருசாக எதுவும் தோணலை. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.